எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாட்டிங்க, வயசான பாட்டிங்க போடுற இன்னர் வேர் அது எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்கலாம். இது SM 2 சைஸ் உள்ளவங்களும் போடலாம். இதோட மெஷர்மெண்ட் வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் என்ன அளவு அப்படின்றத போடுறேன். இப்போ இது நம்ம வெட்டிக்கலாம் அளவை வச்சு. இதோட கழுத்து முன்னுக்கும் பின்னாடியும் சேமாக தான் இருக்கும், ரவுண்ட் நெக் தான் இருக்கும். வரிஞ்சு எடுத்துக்கிட்டு முன்னுக்கு ஓப்பன் வரும், பின்னால் ஓப்பன் வராது. இந்த கட்டிங் இந்த இன்னர் வேர் ஜிப்பு, பட்டன், ஹூக்கு, கொக்கி எதுவுமே இருக்காது. இது சில பேர் அப்படியே போட்டுக்குவாங்க, சில பேர் முன்னுக்கு கட்டிக்குவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ டைட்டாக வேணும், எவ்வளோ லூஸாக வேணுன்றது அவங்க கட்டிக்குவாங்க. இப்போ நம்ம முன்னுக்கும் பின்னாலேயும் வெட்டி எடுத்துக்கலாம். சைட்டில் ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம், மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ தைக்கிற இடத்த எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் நான் வரையும் போது கருப்பு கலர் காட்டினேன், தைக்கும்போது வெள்ளை கலர் காட்டுறேன். ஏன்னா கருப்பு கலர் நான் காட்டினேன்னா அது தையல் இந்த ஸ்க்ரீனில் தெரியாது, ரொம்ப டார்க்காக இருக்குது. அதனால தான் தைக்கிறத நான் வெள்ளை கலரில் காட்டியிருக்கேன். ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு ஏஜிங்லாம் அடிக்க தேவையில்ல. இது எப்படி தைக்கணுன்னா, ஷோல்டர் வச்சு 1/2 இன்ச்சு தைச்சிக்கணும். அப்புறம் அதை திருப்பி இன்னொரு 1/2 இன்ச்சு தைச்சிக்கணும். அப்போ ஷோல்டருக்கு நம்ம ஏஜிங் பண்ண தேவையில்ல. அப்புறம் சைட்டு எல்லாம் பைப்பிங் கொடுக்க வேணாம், கம் பேப்பர் கொடுக்க வேணாம், அதை அப்படியே மடக்கி தைக்கிறது தான். இது தைக்கிற மெத்தட் என்னென்னா, முதல்ல ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கு தைக்க ஆரம்பிக்கலாம். எப்படின்னா, ஒரு 1/2 இன்ச்சு மடக்கி தைச்சிக்கிட்டே வந்துடணும். மெதுவாக வளைச்சி மெதுவாக தைக்கணும். இந்த வீடியோ கொஞ்சம் வேகமாக போகுது, ஆனால் நீங்கள் மெதுவாக ஸ்லோவாக தைச்சி அந்த கழுத்து நெக்கு ரவுண்டாக வர மாதிரி தைச்சிக்கணும். அப்புறம் திருப்பி இன்னொரு தடவை மடக்கி இன்னொரு 1/2 cm தைச்சிட்டு வரணும். இது அளவு தெரியாதவங்க எப்படி ஃபாலோ பண்ணலான்னா, நீங்கள் மிஷின் கால் பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின் கால் ஊசி நடுவில் வரும். இந்த சைட்டு ஒரு கால் இருக்கும், இந்த சைட்டு ஒரு கால் இருக்கும். ஸோ நடுவில் தான் ஊசி தைச்சிக்கிட்டு வருது. ஸோ இந்த இன்னர் வேர் தைக்கிறதுக்கு நீங்கள் அந்த காலில் ஒரு சைட்டு கால் அளவை மட்டும் வச்சு தைச்சிக்கிட்டே வரணும். அப்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சரியான அளவு இருக்கும். நீங்களும் அளவு மெஷர் பண்ணி தைக்க தேவையில்லை. ஸோ அதே மாதிரி கழுத்து, கை சைட்டு, இதுக்கு கை இல்லை, இது சிங்லெட் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு கை இல்லை, பாடி ஒண்டி தான் இதுக்கு துணி இருக்கணும். இதுக்கு டோட்டலாக 3 பீஸ் துணி தான் வரும். பின்னால் உள்ள துணி ஜாயின் வரும், முன்னுக்குள்ள துணி செப்பரேட்டாக வரும். ஸோ இப்போ அதை நம்ம செஞ்சுட்டு எல்லா சைட்டும் அதே மாதிரி மடக்கி 2 தடவை மடக்கி போடலாம். சில பேர் அதுக்குன்னு ஒரு கால் இருக்குது, அந்த மிஷினுக்குன்னு ஒரு கால் இருக்குது. அந்த காலை போட்டிங்கன்னா நீங்கள் ஒரே தடவை அந்த கால் தைச்சிரும். நான் அடுத்த வீடியோவில் அந்த கால் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். அந்த சிம்பிளாக தைக்கணும்னு நினைக்கிறவங்க பிகினர்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த கால் மிதி அளவு ஒரு அளவு வச்சு மடக்கி தைச்சிக்கிட்டே முடிஞ்சோன்னே திருப்பி
இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணி இன்னொரு தடவை மடக்கி அந்த கால் அளவுலேயே தைச்சிக்கிட்டு வரணும். ஸோ அதே மாதிரி தான் கழுத்துக்கும் கை ஆம் ஹோல் எல்லாமே ரெடி பண்ணணும். அப்புறம் சைட்டும் அப்படி தான். இந்த சட்டையை நம்ம எப்படி ரெடி பண்ணிவிட்டு எப்படி போடுறோமோ முன் பக்கமாக அதே அளவில் வச்சுட்டு சைட்டில் ஒரு 1/2 cm தைச்சிடணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1/2 cm தைக்கணும். இது வந்து கீழே, இது வந்து பாட்டம் வந்து நம்ம 1.5 inch விட்டதுனால பாட்டம் வந்து 2 தடவை தைக்க வேணாம். ஏன்னா அது கொஞ்சம் தடிப்பாக இருந்தால் போடுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், 1.5 inch எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 1/2 cm மடக்கிட்டு இன்னொரு ஒரு 1 inch அதுக்குள்ளே வச்சு அப்படியே தைச்சிட்டு வரணும். மடக்குன 1/2 cm 1 inch ஃபோல்ட் பண்ணிங்கன்னா, அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 1/2 inch மடக்கிட்டு 1 inch அளவில் தைச்சிட்டு வாங்க. ஸோ அந்த 1/2 inch எக்ஸ்ட்ரா துணியை உள்ளுக்கு வச்சு தைச்சிருங்க. அப்போ ஒரே தையல் தான் இருக்கும். கழுத்தெல்லாம் ரெடி பண்ணோன்னே, கழுத்தெல்லாம் மடக்கி தைச்சிட்டோன்னே முன்பகுதியை கழுத்துலேருந்து 2 inch தைச்சிடணும். தைச்சிட்டு அதையும் மடக்கி தைச்சிடணும். நம்ம எக்ஸ்ட்ரா முன்னுக்கு நான் வந்து 1 inch விட்டுருந்தேன். அதையும் 2 தையல் போடக்கூடாது. ஒரே தடவை 1 inch 1/2 inches மடக்கி ஒரே தையலாக போடணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முன் சைட்டு கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும், மேலே வந்து 2 inch தைச்சிருக்கணும். ஸோ முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும், இது வந்து ஆம் ஹோல்கிட்டையும் கழுத்துக்கிட்ட மட்டும்தான் 2 தடவை ஃபோல்ட் பண்ணி தையல் போடணும். மற்ற இடம் பாட்டமும் இன்ஃப்ரானும் ஒரு தையல் தான் போடணும். இந்த இன்னர் வேர் வந்து எப்போதும் உடம்புக்கு ஏற்ற அளவில் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக லூஸாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த துணி வந்து மல்லு துணியில் சேர்ந்தது. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ நம்ம உடம்புல போட்டாலே அது வந்து உடம்புல இருக்கிறது தெரியாது. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டாட்ஸ் போடணும். டாட்ஸ் வந்து 4 இடத்துல போடலாம். இது வந்து போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கட்டிங் வந்து எஸ் சைஸ் உள்ளவங்களும் எம் சைஸ் உள்ளவங்களும் இந்த கட்டிங் போடலாம். ஸோ அதனால் நான் வந்து டாட்ஸ் போடுறேன். டாட்ஸ் எப்படி போடுறேன்னா, 4 சைட்டு முன்னுக்கு 2 பின்னாடி 2 டாட்ஸ் வரும். ஸோ அது வந்து ரொம்பலாம் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. ஒரு 1/2 cm வச்சு ஒரு 5 inch நீட்டுக்கு போட்டால் போதும். இது போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நான் கருப்பு கலரு இன்னர் வேர் தைக்கிறேன். ஆனால் இது வந்து ஒயிட் கலர் எப்படி ஃபாலோ பண்ணிங்களோ அதே மாதிரி தான். இந்த கஸ்டமர் வந்து கருப்பு கலரில் 2ம் ஒயிட் கலரில் 2ம் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். அது 2மே சேம் சைஸ் தான்.
ஓகே, இப்போ நம்ம கருப்பு கலர் தைச்சி முடிக்க போகிறோம். தைச்சி முடிச்சுட்டு டாட்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு பார்க்கணும். எங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் எல்லாம் வெட்டிட்டு நல்லா சுற்றி எல்லாத்தையும் அயன் பண்ணிக்கணும். ஸோ இதை அயன் பண்ணிவிட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். ஸோ அது கட்டுனா இந்த மாதிரி இருக்கும், கட்டலைன்னா இப்படி ஓப்பன். ஓகே, அது கட்டலைன்னா இப்படி ஓப்பனாக இருக்கும்.